Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGC NET Paper 2 Commerce Unit 2 Accounting and Auditingல இம்பார்ட்டண்ட்டான ஷுவராக கேட்கக்கூடிய கொஷின்ஸோட டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது 30 minutes ரிவிஷன் கிளாஸஸ் சீரீஸோட கிளாஸ் 5. இந்த வீடியோவில் உங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், IFRS இதோட மெமரி டிப்ஸ்லாம் எப்படி வச்சுக்கலாம் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் என்னென்ன, யூஜிசி நெட் பொறுத்தளவுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்போம். இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 100% கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகே, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் AS1 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 என்னென்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். AS ஸ்டாண்டர்ட் 2 அப்படின்றது வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரிஸ். 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். 4 contingencies and events occurring after balance sheet date. 5 net profit or loss prior period items and changes in accounting policies. AS6 வந்து depreciation accounts. 7 construction contracts. 9 revenue recognition. 10 property plant equipment. 11 effects of change in foreign exchange. 12 accounting for government grants. 13 accounting for investments. 14 accounting for amalgamation. 15 employee benefit. 16 borrowing cost. 17 segment reporting. 18 related party disclosures. 19 leases. 20 earnings per share. 22 accounting for taxes on income. 23 investment in associates. 24 discontinuing operations. 26 intangible assets. 27 financial reporting of interest in joint ventures. 28 impairment of assets. 29 provisions, contingent liabilities and contingent assets. இப்போ இதை எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதுக்கான நோட்ஸ் வந்து அதில் வரும். நீங்கள் ஈஸியாக இதை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போகலாம். இதில் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர்ஸோட திங்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகே, இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு என்னென்னலாம் ஆல்ரெடி விஷயங்கள் தெரியுமோ அதுக்கான ரிலேட்டட் நம்பர்ஸ் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் எல்லாமே வந்து ஒரே நாளில் படிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு ஒரு 3 days 4 days டைம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு 10 to 12 படித்தா கூட இட் வில் பி மோர் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் டே வந்து 10 வரைக்கும் படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் அனதர் 10 படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கும் மீதி. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் படிக்கலாம். இப்போது இன்வென்டரிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ஸ், கான்ட்ராக்ட், ரெவென்யூ ரெக்கக்னிஷன், இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக். அண்ட் நான் இப்போ டிக் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இது மாதிரி டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோர் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எது இதெல்லாம் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1ல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். 2 inventories. 3 cash flows. 8 accounting policies, changes in estimates and errors. 10 events after reporting period. 12 income tax. 16 property plant equipment. 18 revenue. இது வந்து AS 115 ரீப்ளேஸ் பண்ண ஒரு விஷயம் ரெவென்யூ. ஓகே, இந்தியன் AS 19 வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட். 20 accounting for government grants. 21 changes in foreign exchange rates. 23 borrowing cost. 24 related party disclosures. 33 earnings per share. 36 impairment of assets. 37 provisions, contingent liabilities and assets. 38 intangible assets and 40 investment property. இதுலேயுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை படிக்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் ரெண்டுத்துலேயுமே மோர் ஆர் லெஸ் ஒரு சில
சிமிலரான கண்டென்ட் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து சேமாக வந்திருக்கும், ஒரு சில இடத்துல நம்பர்ஸ் கேன் சேஞ்ச். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்லைட் நான் காமிச்சேன் இல்லையா, அதில் நிறைய ஸ்லைட் இதில் இருக்கக்கூடிய இப்போ இன்வென்ட்ரிஸ் அதில் பார்த்தோம், நம்பர் 2ல் தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில 3 பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சிமிலராக வர்றது எல்லாமே நீங்கள் வந்து ஒரே ஷீட்டில் எழுதிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கும்போது. இதையும் ஃபஸ்ட் ஸ்லைடும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த ஸ்லைட் ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் ஐஎஃப்ஆர்எஸ் பார்ப்போம். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக ரீசெண்டாக கேட்கக்கூடிய ட்ரெண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஐஎஃப்ஆர்எஸ் 1 வந்து ஃபஸ்ட் டைம் அடாப்ஷன் ஆஃப் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்றது. 2 ஷேர் பேஸ்ட் பேமெண்ட்ஸ். 3 பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸ். 5 நான் கரண்ட் அசட்ஸ் ஹெல்ட் ஃபார் சேல். 9 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். 10 கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், இது இம்பார்ட்டண்ட். 15 ரெவென்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட்ஸ் வித் கஸ்டமர்ஸ். 16 லீசஸ், இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, இதில் இருக்கிறதுமே ஒரு சிலது ரிப்பீட் ஆகும், பட் இதெல்லாமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால நான் இங்கே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமுக்கான ஷார்ட்கட்ஸ், என்னென்ன மெமரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கேஷ் ஃப்ளோ அப்படின்றது இந்தியன் ஏஎஸும் ஓகே, ஏஎஸ் இல்லை ஐஏஎஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுத்துலேயுமே கேஷ் ஃப்ளோ அப்படின்றது நம்பர் 7ல் தான் இருக்குது. இன்வென்ட்ரி அப்படின்றது நம்பர் 2ல் தான் இருக்குது. ரெவென்யூ அப்படின்றது இந்தியன் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் 9ம் ஐஎஃப்ஆர்எஸில் 15ம் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அண்ட் லீசஸ் அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 19, ஐஎஃப்ஆர்எஸ் 16. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஏஎஸில் 20, இந்தியன் ஏஎஸில் 33 அண்ட் ஐஏஎஸில் 33. ஓகே, எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படின்னும் போது ஏஎஸில் 15, இந்த ஏஎஸில் 19, ஐஏஎஸ்லேயும் 19 தான். ஸோ இதில் எதெல்லாம் சேமாக வருது அப்படின்னு பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அண்ட் இன்வென்ட்ரி சேம் நம்பர்ஸ். இபிஎஸ் இந்த 2 சேம், இந்த இதில் எம்ப்ளாயி பெனிஃபிட் இந்த 2 சேம். ஸோ மீதி எல்லாமே இந்த லீசஸ் அண்ட் ரெவென்யூ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 2 நம்பருமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஎஃப்ஆர்எஸ் 9, ஐஎஃப்ஆர்எஸ் 15, ஐஎஃப்ஆர்எஸ் 16. 9 அப்படின்றது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், 15 அப்படின்றது ரெவென்யூ ரெக்கக்னிஷன், அண்ட் 16 அப்படின்றது லீசஸ். இது எல்லாமே இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருந்தாலே போதும், உங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு 2 மார்க்ஸ் கேரண்டி. அண்ட் அனதர் 2 மார்க்ஸ் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பொறுத்து கம்பல்சரியாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.